லவ்லி ஆர்ட் ஒர்க்கு. இன்றைக்கி சிவன் கண் முடிச்சு வச்சு மினி வயர்கூடை, சிறிய ஒரு வயர்கூடை எப்படி போடலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லைட்டாக ஸ்கின் கலர், அதாவது சாண்டல் கலரில் நம்ம மொத்தம் 3.5 அடி வயரு, அதில் 11 வயர் கட் பண்ணி எடுத்துருக்கோம். 3.5 அடி வயரு, 11 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து இன்னொரு கலர் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடி ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் 1.25 அளவு இன்ச்சு விட்டுட்டு, அதாவது ரன்னிங் வயர் க்ரீன் வயர், அதில் 1.25 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் அதில் ஒரு சாதா முடிச்சு வெட்டி வச்சுருக்கிற சாண்டல் கலர் வயரில் ஒரு வயரை பாதியாக மடக்கி நம்ம எப்பயும் போடுறாமலே சாதா முடிச்சு போட்டுக்கிடணும். போட்டு முடிச்சுட்டு 2 பக்கமும் ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து திருப்பி ஒரு சாண்டல் கலர் வயரை மடித்து வைக்கும்போது அந்த பெரட்டின பக்கத்தை இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சு, அடுத்து இந்த சைடு இருக்கிற ரன்னிங் வயரை அது மேலே வச்சு கொண்டு அதை லைட்டாக எஸ் வடிவத்தில் நம்ம வளைச்சி எடுத்து, அப்புறம் இந்த டர்ன் பண்ணி இருந்த வயரை எடுத்து அந்த எஸ் வடிவத்தில் வளைச்சோம் இல்லையா, அதில் உள்ளே விட்டு எடுக்கணும். எடுத்து இழுத்துட்டு இதுலேயும் அதே மாதிரி 2 பக்கமும் ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு சிவன் கண் முடிச்சு போட்டிருக்கோம். இப்படி போடும்போது 2 இது அடுத்தடுத்து ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த வயர் 2 ஒன்று போல் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்பயும் போல். இப்போ செக் பண்ணி முடித்த பிறகு அதுக்கடுத்து ரன்னிங் வயர் க்ரீன் கலர் இருக்குது. திருப்பி ஒரு சாண்டல் கலர் நம்ம எடுத்து 2ஆக மடித்து எப்பயும் போல் சாதா முடிச்சு, அதாவது நார்மலாக மடக்கி வச்சுக்கிட்டு அந்த வயரை வளைச்சி திருப்பிட்டு அதுக்கடுத்து அது மேலே வச்சு சொருவி எடுத்து இழுத்தோம்னா அந்த வயரு கரெக்டாக சாதா முடிச்சா வந்துடும். இந்த பாருங்கள், இதில் சொருகிட்டு அடுத்து இந்த பக்கத்தை மடித்து விட்டுட்டு அடுத்து இதுக்குள்ளே சொருகணும். அவ்வளோதான், சாதா முடிச்சு அவ்வளோதான். முடித்து இழுத்த பிறகு நீங்கள் 2 பக்கமும் சாண்டல் கலரு ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொன்று 3ஆவது சாதா முடிச்சு போட்டுட்டோம். அடுத்து திருப்பி சிவன் கண். இது நல்லா பாருங்கள், சிவன் கண் எப்படி போடலான்னு திருப்பியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது 2 இது போட்ட பிறகு இந்த ஒரு இது தனியாக இருக்கும். இப்போ நம்ம 2ஆக மடித்து பழையபடி எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு இப்போ 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, இதை இந்த சைடு இது மடித்து மேலே வச்சுக்கிட்டு அந்த க்ரீன் கலருக்கு அடியில் கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு அந்த க்ரீன் கலர் ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, இப்படி வைக்கும்போது நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி இல்லாமல் அந்த பெரட்டின பக்கத்தை அந்த சைடு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு இந்த ரன்னிங் வயரை இப்படி பிடிச்சி ஒரு சுற்றுனீங்கன்னா அது ஒரு எஸ் வடிவத்தில் வந்துடும். அப்புறம் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இதை சொருகி அப்படி இழுக்கக்கூடாது. சொருகி அந்த மடித்த மாணிக்கு இருக்கிற பகுதியை வச்சுட்டு இந்த கீழே பெரட்டின பக்கம், அதாவது நார்மல் பக்கம் கிடையாது, லெஃப்ட் சைடில் இருக்கிற பக்கத்தை எடுத்து இதில் நீங்கள் சொருகும்போது நீங்கள் இந்த சைடு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த உள்ளே விடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விட்டுட்டு அப்புறம் நீங்கள் இழுத்துட்டு மெதுவாக இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2மே ஒன்று போல் ஒட்டிக்கிட்டு வந்துடும். பிறகு நம்ம எப்பயும் போல் செக் பண்ணிக்கணும். இப்போ வந்துருச்சு. இப்போ மொத்தம் 2 4, அதாவது ஒரு இது 2 போட்டிருக்கோன்னா அது இந்த சைடு ஒன்று போல் இருக்கும். அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி தான். இப்போ கீழே பார்த்திங்கன்னா கீழே நடுவில் 2 ஒன்று போல் இருக்குது. அடுத்து போட்டால் பிறகு அடுத்து 2 ஒன்று போல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம அந்த எல்லா வயரையும் நம்ம 11 வயர் வெட்டியிருக்கோம் இல்லையா, 11 வயரையும் நம்ம போட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா
இந்த சைடு மட்டும் ஒரு ஒயர் தனியாக தூக்கிக்கிட்டு நிற்கும், மீதி எல்லாமல் டபுளாகவே இருக்கும். இதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு முடிச்சிடுறீங்க. இப்போ ஒரு வருஷம் முடிச்சுட்டு வெட்டும்போது அந்த சைடு க்ரீன் நம்ம 1.25 விட்டோம் இல்லையா, அதே 1.25 இந்த பக்கம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு மொத்தம் 3 அடி எடுத்தோம். இதில் 1.25 இந்த சைடு விடுறோம். இந்த இடத்துல கட் பண்ணிடுறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஆரம்பிக்க போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து அடுத்து 2வது வருஷம் இதே மாதிரி தான் ஒரு சாதா முடிச்சு இப்போ வந்து இந்த இதில் ஒரு சாதா முடிச்சு, அடுத்து ஒரு சிவன் கண் முடிச்சு, அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நான் 2வது சிவன் கண் முடிச்சு போட்டுட்டு அது வந்து ஏற்கனவே நான் அதில் சொல்லி கொடுத்த மாதிரி தான் ஒரு வயரை மடித்து இந்த பக்கம் கூடி திருப்பி அந்த பிரட்டின பக்கத்தை இடது பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வயரை மேலே கொண்டு வந்து அதை எஸ் வடிவத்தில் வளைச்சி அந்த வளைச்சதை உள்ளே கொண்டு போங்க. இழுத்து விட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. இது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி தெரியும், அதுதான் சிவன் கண். ஒரு கோடு படுக்கையில் வரும். ரெண்டாவது இது போட்ட பிறகு அது நெட்டுக்க வரும். அந்த சிவன் கண் வந்து நெட்டுக்க வரும். அந்த சிவன் கண் மாதிரி வர்றது ஒரு இது நேராக ஒரு இது அதே மாதிரி இப்படி வரிசையாக இந்த இது வரையும் போட்டுக்கிடணும். இதே மாதிரி நம்ம மொத்தம் கீழே வந்து மொத்தம் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு வயரையும் ஜாயின் பண்ணி இது முடித்த பிறகு இந்த பக்கம் 8 வருஷம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த இருக்கிற வயரை வச்சு நம்ம தேவையான அளவு அகலம் வந்து நீங்கள் கூட ஒன்று வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் ஒத்தப்படையில் போட்டுக்கிடணும், அவ்வளோதான். போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது 3 வரிசையை விட்டுட்டு 4வது வரிசை இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து 4வது வயரில் நீங்கள் வந்து சாதா முடிச்சு தான் ஆரம்பிக்கணும். இது வந்து ஏணிப்பிடி முடிச்சு போடுற இடம், அதனால் நம்ம சாதாவில் தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து சிவன் கண், அடுத்து இது அப்படி நீங்கள் மாற்றி மாற்றி போடணும். அடுத்து முக்கு டேன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேனிங் பண்ணும்போது இப்போ இது ஃபுல்லாக போட்டு வந்துடுறோம். போட்டுட்டு அடுத்து முக்கு வந்தோடனே அந்த டேன் பண்ணி இருக்கிற திருப்புற இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு 4 பக்கமும் 4 எண்டுலேயுமே ஒரு வயரை சொருவணும். அதாவது எவ்வளோ வயர் அதில் நமக்கு அதுக்கு அடுத்து இருக்கோ அந்த அளவை கணக்கு பண்ணி அதோட கொஞ்சம் கூட எடுத்து நம்ம 1.25 அடி விட்டுருக்கோமா, இப்போ கொஞ்சம் 1.25 அடி விட்டு நம்ம வெட்டியிருப்போம். அந்த 1.25 அடியை விட கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி 1.5 அடி இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம அதை சொருவி வச்சுக்கிடணும். சொருவி வச்சுட்டு 4 எண்டுலேயுமே சொருகணும். இப்போ இதில் ஆரம்பித்து ஒரு சிவன் கண் போட்டிருக்கோம், கீழே அந்த சிவன் கண் வரும்.
அந்த டேர்ன் பண்ணுறப்ப மட்டும்தான் கொஞ்சம் மாறுதலாக வரும்.